சோ டாபிக் வந்து பிழைகளின் பகுப்பாய்வு, இங்கிலீஷ்ல எரர் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எரர் ஆர் எரர் அனாலிசிஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த டாபிக் எதுக்காகனா பிசிக்ஸ்ல எப்பவுமே எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அசோசியேட்டட், யூ cannot bound with accuracy. சரிங்களா? அப்போ ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூ நம்ம கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வரதுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா க்ளோஸ் டு அக்யூரசி ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கேல் இருக்கு, இந்த ஸ்கேலை வச்சு அந்த டேபிளோட மெஷர்மெண்ட் நான் மெஷர் பண்ண போறேன்னு ஒரு பொருளோட லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். இந்த எரர் வந்து காஸ் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. காஸ் ஆஃப் எரர் அப்படின்னு ஒரு டாபிக்கே இருக்கு. அதுல என்னென்ன காரணத்தினால எரர்லாம் நடக்கலாம் அப்படின்னா ஹியூமன் எரர் ஒன்று நடக்கலாம். ஹியூமன் பீயிங் இதை நேர கோட பார்க்காம இதை கிராஸா பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்க என்ன பார்ப்பீங்க, உங்களுக்கு தெர்மோமீட்டர்ல வச்சு பாக்குறாங்க, பார்த்துட்டு பாடி டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்றாங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது அதை அப்படியே பாக்குறது இல்லை, அதை எடுத்து கண்ணுக்கு நேரம் வச்சுதான் அந்த நர்ஸ் வந்து பாக்குறாங்க. அதுல என்ன இருக்கு, உங்களுக்கு அந்த மெர்க்குரி தெர்மோமீட்டருக்கு உள்ள அந்த மெர்க்குரியோட எக்ஸ்பான்ஷன் ரெட் கலர்ல எக்ஸ்பான்ஷன் உள்ள தெரியும். அந்த எக்ஸ்பான்ஷனோட லெவலும் மெர்க்குரியோட லெவலும் இந்த லைன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த காலிபிரேஷன்ஸ் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் எக்ஸாக்டா கண்ணுக்கு நேரம் வச்சு பாக்குறாங்க. கொஞ்சம் கீழேயோ அல்லது மேலேயோ போனீங்கன்னா அதுல கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் நடக்கிறதுக்கு அல்லது தப்பான ரீடிங் இருக்கிறதுக்கு அதுவே காரணமாயிரும். இன்னொரு எக்ஸாம்பிள் லைவா உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க ஏடிஎம் மிஷின் போவீங்க. ஏடிஎம் மிஷின்ல நீங்க நிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வித்ட்ராவல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனா அதுக்கான பட்டன் வந்து அதை விட மேல ஏறியோ அல்லது இறங்கியோ இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் ஹைட், உங்களோட ஹைட் உங்களோட பார்வையை பொறுத்து அது வந்து மாறுது. அதனால கரெக்டா உங்களோட ஐ லெவலுக்கு நேர காலிபிரேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு நேரம் தான் அந்த ரீடிங் இதோட பொருளோட மிஷின் எடுக்க போறீங்களோ அது ஒரே லைன் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டான வேல்யூ உங்களால எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி எரர் ஹியூமன் பீயிங்கோட பேசிக்கான ஒரு மிஸ்டேக்ஸ்னால வர எரர் வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு டைப் ஆஃப் எரர் இருக்கு. அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் த ரூம் நான் மெஷர் பண்றேன். திடீர்னு அவுட் சைட்ல ஏற்படுற என்வரன்மெண்டல் சேஞ்சஸ்னால வெதர் சேஞ்சஸ்னால ரூமோட டெம்பரேச்சர் சடனா டிராப் ஆகலாம். நான் மெஷர் பண்ணி அந்த ரீடிங் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணும்போது 75 காட்டும். நான் போய் இந்த ரீடிங் பாருங்கன்னு நான் காட்டும் போது 75ன்றது 74 குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் மாறும். இது வந்து ரேண்டம் எரர், இது நம்ம கையில இல்ல, அது நடக்கும். இன்னும் பேசிக்கா சம் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. அதை இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணும்போது சில எரர்ஸ் விட்டுருவாங்க. அதுக்கு எக்ஸாக்டா ஹியூமன் பீயிங் சரியான அளவுல தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் டைப் ஆஃப் எரர்ஸ். சோ அப்ப எரர் அப்படின்றது தவிர்க்க முடியல அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப தவிர்க்க முடியாத எரரை எப்படி நம்ம ஆன்சர்ஸை க்ளோஸ் டு ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் இந்த ஸ்மால் கால்குலேஷன் ஒன்று போட போறோம். இந்த கால்குலேஷன் எதுக்குன்னா எரர் அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம ரிசல்ட் நம்ம கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, A1 A2 அப் டு AN வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த N வந்து நீங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். 5 ரீடிங் எடுக்க போறீங்களா 10 ரீடிங் அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். Nன்றது நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ், எத்தனை ரீடிங்ஸ் நீங்க எடுத்தீங்க. சரிங்களா? சோ இப்போ சம் ஆஃப் ரீடிங்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சம் பண்ணிக்கங்க பை நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் போடுங்க. இது என்னது, இட்ஸ் a mid value between the lowest value and the largest value called average. நீங்க அத மீன் சொல்லிக்கலாம் அல்லது ஆவரேஜ் சொல்லிக்கலாம் அல்லது சராசரி மதிப்பு. சரிங்களா? சோ இப்போ நீங்க எடுத்த டோட்டல் வேல்யூவோட சராசரி போடுறீங்க. ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிச்சு ஒரு சராசரி போட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு த ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிடும். கிட்டத்தட்ட ஆக்சுவல் வேல்யூ என்னமா இருக்க போகுது அப்படின்றது க்ளோஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. அந்த க்ளோஸ் வேல்யூல இருந்து நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ரீடிங்ல எவ்வளவு எரர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சப்போ நீங்க கண்டுபிடிச்ச ஏ மீன் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 10ன்னு வச்சுக்குவோம். 10னா மீன் வேல்யூ. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க 9.8 அப்போ எடுத்துறீங்க. சரிங்களா? இதுதான் A1 வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு எரர் விட்டுருக்கீங்க, 0.2 எரர் வந்து விட்டுருக்கீங்க. சரிங்களா? அப்போ இதுல வந்து உங்களுக்கு இதோட மாடுலஸ் மட்டும் போட்டா போதும், எவ்வளவு எரர் கூட அல்லது குறையா பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ வரலாம். 0.2 அப்படின்றதா இங்க உள்ள எரர். சரிங்களா? அப்போ டெல் A1 ஓட வேல்யூ 0.2. ஓகே, அடுத்து டெல் A2ன்றது என்ன, டெல்னால எரர் அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். டெல் அப்படினாலே இங்க எரர் அப்படின்னு மீன் ஆகும். சரிங்களா? அப்போ A1ல உள்ள எரர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், A2ல உள்ள எரர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ A2ல எரர் என்ன பண்ணுவீங்க, A மீன் மைனஸ் A2 செகண்ட் வேல்யூ எடுத்தீங்க, அந்த வேல்யூ போட்டு இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா A2ல உள்ள எரர் நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அப் டு AN வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூலையும் எவ்வளவு கம்மியா எடுத்திருக்கீங்க எவ்வளவு கூட எடுத்திருக்கீங்க அப்படின்ற எரர் கால்குலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா again you can find mean value of errors. இந்த எரர்ஸ் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சீங்க இல்லையா, இந்த வேல்யூஸோட மீன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்,
del a அடுத்த ஃபார்முலா பாருங்க del a1 plus del a2 அப்படி போயிட்டே இருக்கு and so on until del an n நம்ம ரீடிங்ஸ் எடுத்தீங்கல்ல அப்ப ஒவ்வொரு ரீடிங்ஸ்ல எரர் உள்ள போகுது ஓகே by n so இதுல உங்களுக்கு மீன் வேல்யூ கிடைச்சிச்சு எரர்ஸோட மீன் சரிங்களா இப்போ நமக்கு என்ன வேணும் ரிலேட்டிவ் எரர் வேணும் ரிலேட்டிவ் எரர் சோ இந்த ஃபார்முலா பாருங்க ரிலேட்டிவ் எரர் என்ன அர்த்தம்னா RE ன்னு வச்சுக்கலாமா ஷார்ட்டா RE ரிலேட்டிவ் எரர் சரிங்களா இப்போ del a mean by a mean சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் del a mean இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல அப்புறம் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச a mean இது ரெண்டுக்கான ரேஷியோ தான் ரிலேட்டிவ் எரர் சரிங்களா சோ இப்போ ரிலேட்டிவ் எரர் இஸ் a ratio of errors ஓட மீன் அப்புறம் ரீடிங்ஸ் ஓட மீன் ரெண்டு மீன் வேல்யூவோட ரேஷியோ நம்ம ரிலேட்டிவ் எரர்னு சொல்றோம் அடுத்து percentage error percentage error அப்ப percentage error ஒண்ணும் இல்ல percentage error PE equal to relative error ஓட 100% இதுதான் percentage error இப்போ நீட் previous year question ஒன்னு பார்க்கலாம் 2023 ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க क्वेश्चन பாருங்க the diameter of spherical bob diameter கண்டுபிடிக்கிறாங்க அவ்வளவுதான் சரிங்களா அது எதுவானா ரெண்டு போது ஒரு மெஷர்மென்ட் எடுக்கிறாங்க அவங்க இந்த மெஷர்மென்ட்டோட லிஸ்ட் ரீடிங்ஸ் செட் ஆஃப் ரீடிங்ஸ் கொடுத்திருக்காங்க 3.33 அப்படியே ரீடிங்ஸ் வருது இது வரைக்கும் எத்தனை ரீடிங் எடுத்திருக்காங்க 1 2 3 4 5 ரீடிங்ஸ் எடுத்திருக்காங்க இந்த 5 ரீடிங்ஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா மீன் டயமீட்டர் கேக்குறாங்க மீன் டயமீட்டர்னா ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் என்ன ஃபார்முலா போடலாம் மீன் ஆஃப் டயமீட்டர் சோ டயமீட்டர் மீன் அப்படி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன மொத்தம் 5 ரீடிங் அதாவது டயமீட்டர் 1 டயமீட்டர் 2 டயமீட்டர் 3 டயமீட்டர் 4 டயமீட்டர் 5 போட்டாச்சு நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் 5 இந்த வேல்யூ எல்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ண போறோம் சரிங்களா சோ இத ஆட் பண்ணீங்கன்னா 16.64 வருது இத ஆட் பண்ணி பாத்துங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 16.64 உங்களுக்கு கிடைக்கும் டிவைட் வித் 5 போட்டீங்கன்னா ஆன்சர் இது கேன்சல் பண்ணும்போது 3.328 கிடைக்குது பாருங்க ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே 3.328 இருக்கு உங்களுக்கு வந்துருச்சு ஆன்சர் அப்படின்னு நம்ம அதை டிக் பண்ண ட்ரை பண்ணுவோம் அது பண்ணக்கூடாது சரி என்ன பண்ணணும்னா क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணுவோம் மீன் டயமீட்டர் கேட்டிருக்காங்களா அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சோ இந்த ஒரு கான்செப்ட் அவங்க அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க டு அப்ரோப்ரியேட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கேட்டிருக்காங்க சோ இதுக்கு முந்தின வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு போட்டுருக்கோம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் இதுல அப்ளை பண்ணும்போது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன வருது பாருங்க இந்த ரீடிங்ல எதுல லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கோ அந்த ரீடிங்ல தான் ஆன்சர் வரணும் சரிங்களா ரீடிங் பாருங்க எல்லாத்துலயுமே 333 இருக்கு ஆனா இந்த ஆன்சர் ஆப்ஷனோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு இருக்கு 1 2 3 4 இருக்கு அப்ப கண்டிப்பா இந்த ஆன்சர் வராது இத நீங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண வேண்டிய ஆன்சர் பண்ணிட கூடாது சரிங்களா அப்பனா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கேட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் நம்ம இருக்கிற இதுல இந்த क्वेश्चन என்ன பண்ணிருக்காங்க எல்லாத்துலயுமே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு ஆனா ஆன்சர் ஆப்ஷன் நமக்கு வர்றது என்ன இருக்கு 4 ஆப்ஷன்ஸ் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வர்ற மாதிரி வந்துருச்சு சரிங்களா அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பா எழுத கூடாது சரி இப்போ அப்ப என்ன செய்யணும் இத வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கிடைக்கிற மாதிரி ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் சரிங்களா எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் இந்த நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு 2ன்றது ஈவன் நம்பர் இது 5 ஓட ஜாஸ்தி இருக்கு சரிங்களா சோ இந்த நம்பரை நீங்க டிராப் பண்ணா இது 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடைச்சிரும் சரிங்களா 3.32 இப்படிதான் போட முடியும் சரிங்களா சோ 3.32 நான் இப்ப என்னென்ன கான்செப்ட் அப்ளை பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது எரர் அனாலிசிஸ்ல பார்த்த அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டோம் மீன் வேல்யூ கிடைச்சிருச்சு சரிங்களா இது கான்செப்ட் நம்பர் 1 அதுக்கப்புறம் பாருங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கால்குலேஷன் இதுல மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு அப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதுல லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கால்குலேட் பண்ண சொல்லணும் சரிங்களா அந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட கால்குலேஷன்ல என்ன ஆன்சர் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு இதை விட கம்மியான லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஃபார் எக்ஸாம்பிள் 3.1 ஒரு ஒன் ஆஃப் தி ரீடிங் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் வந்துக்கும் சரிங்களா அப்படிதான் நீங்க ஆன்சர் போடணும் சரிங்களா ஆனா இங்க நமக்கு 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல ஆன்சர் வருது ஆன்சர் ஆப்ஷன் அப்படி இருக்கு சரியா அதை சூஸ் பண்ண கூடாது இதை எலிமினேட் பண்ணிடணும் நமக்கு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் வரணும் சரிங்களா சரி அதோட நிறுத்திருக்காங்களா இல்ல நம்ம என்ன செய்யணும் ஆன்சர்ல ரவுண்டிங் ஆஃப் பண்ணாதான் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கொண்டு வர முடியும் ரவுண்டிங் ஆஃப் நீங்க அப்ளை பண்ணும்போது 5 ஓட ஜாஸ்தி இருக்க நம்பர் அதுக்கு முந்தின நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா நீங்க அப்படியே விட்டுறணும் சரிங்களா ஈவன் நம்பரா இருக்கு
ஏன்னா இங்க பாருங்க இதுவும் 3 சிக்னிபிகன்ட் தான், இதுவும் 3 சிக்னிபிகன்ட் தான். அப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க? 3.33 இதுல கிடைக்கலாம் ஆன்சர். இதை நீங்க ரவுண்ட் பண்ண 3.33 கிடைக்கும். 8 உங்களுக்கு போட்டு 3.33 போடலாம் சரிங்களா. ஆனா ரவுண்டிங் ஆஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னா 8 நீங்க டிரா பண்றீங்க, முதல் நம்பர் ஈவன் நம்பர் இருக்கு விட்டுருங்க அப்படியே சரிங்களா. 3.32 இதுதான் சரியான ஆன்சர்.